ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரு பிரெயின் பூஸ்டர் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +2 ஆனுவல் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது இந்த 2 months உங்க டைம் இருக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. நீங்க இது வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமே இருந்தா கூட இப்ப நான் சொல்ற கொஸ்டினை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களால எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப வந்து நான் சாப்டர் வைஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்னு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து சாப்டர் 1ல உள்ள இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சாப்டர் 1ல வந்து மேக்ஸிமம் என்ன சம் கேட்கறாங்க, ரேங்க் சம் தான் கேட்கறாங்க. ஃபைண்ட் த ரேங்க் சம் வந்து நல்லா பாத்துக்கோங்க. அந்த மெத்தட் வந்து எப்படின்றது நல்லா டெரைவ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம் என்னன்னு பார்ப்போம். 1.32 பாத்துக்கோங்க, 1.64, 1.34, 1.30, 1.27, 1.28, 1.36, 1.39, 1.40 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் உள்ள முக்கியமான சம்ஸ். இதை மட்டும் தரவா பாத்துக்கோங்க. இல்ல இந்த மேக்ஸிமம் சம் கேட்டுவாங்க. ஓகேவா? அது எக்ஸசைஸ்ல உள்ள முக்கியமான சம் என்ன அப்படின்னா 1.3 எக்ஸசைஸ்ல செகண்ட் சம், 1.4ல 1ல தேர்டு ஃபோர்த், 1.5ல 2 3 4, 1.6ல 2 3, 1.7ல 2 3. இதை நீங்க மேக்ஸிமம் கவர் பண்ணாலே போதும். கண்டிப்பா வந்து உங்களால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு சம் அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து சாப்டர் 2ல முக்கியமான சம் பார்க்க போறோம். சாப்டர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைண்ட் த கியூப் ரூட் கேட்கறாங்க. அடுத்து வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். தரவா பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன முக்கியமான சம் அப்படின்னா 2.8, 2.14, 2.15, 2.27, 2.7, 2.34. ஓகேவா? எக்ஸசைஸ்ல என்ன சம் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னா 2.4ல 7th சம், 2.5ல 7th சம், 2.6ல செகண்ட்ல 1, 2.8ல 4 5 6. ஓகேவா? இப்போ வந்து சாப்டர் 3ல உள்ள இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் என்ன சம் கேட்பாங்க அப்படின்னா 3.6, 3.2 இந்த ரெண்டு சம் முக்கியமான சம். எக்ஸசைஸ்ல வந்து 3.1ல 9 10 நல்லா பாத்துக்கோங்க. 3.3ல 5th சம் பாத்துக்கோங்க. 3.5ல 5th ஃபர்ஸ்ட் சம். ஓகே, 3.4 மட்டும் நீ ஃபுல்லா பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களால தேர்ட் சாப்டர் வந்து ஒரு சம் அட்டன் பண்ண முடியும் கண்டிப்பா. இப்போ சாப்டர் 4ல என்ன சம் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 4.20, 4.22, 4.27, 4.28. ஓகேவா? எக்ஸசைஸ்ல வந்து 4.5ல 5 6 8 இந்த மாதிரி தரவா பாத்துக்கோங்க. சாப்டர் 5ல என்ன சம்ல இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 5.10, 5.23, 5.26. ஓகேவா? எக்ஸசைஸ்ல வந்து 5.1ல 6 சம், 5.2ல 4th 4 5, 8th 5 6. ஓகேவா? 5.5 மட்டும் ஃபுல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஈஸி அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 5.5 மட்டும் கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ 6th சாப்டர்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 6.3, 6.5, 6.7, 6.22, 6.23, 6.26. ஓகேவா? எக்ஸசைஸ்ல வந்து 6.1ல 9 10 நல்லா பாத்துக்கோங்க. 6.3ல 4th சம், 6.5ல 4th சம் இதெல்லாம் தரவா பாத்துக்கோங்க. 7th சாப்டர் பொறுத்த மட்டும் நிறைய சம் இருக்கும், கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? 7 சாப்டர்ல உள்ள எக்ஸாம்பிள் சம் என்னன்னு அப்படின்னா 7.63, 7.64, 7.65, 7.5ல இருந்து 7.10 வரைக்கும் எல்லா சமயம் பாத்துக்கோங்க. 7.13, 7.14, 7.15, 7.17, 7.28 எல்லாமே முக்கியமான சம் தான். அடுத்து எக்ஸசைஸ்ல வந்து 7.1ல 1 2 3, 7 8 9 10, 7.2ல வந்து 8 9 10, 7.8ல வந்து 4ல இருந்து 12 வரைக்கும் உள்ள எல்லா சமும் கண்டிப்பா பார்த்து ஆகணும். 8th சாப்டர்ல எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னா எக்ஸாம்பிள்ல வந்து 8.8, 8.9, 8.10, 8.13, 8.14, 8.2 எல்லாம் வந்து தரவா பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து அடுத்த எக்ஸசைஸ்ல வந்து 8.3ல 5th சம், 8.4ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 6 7 8. அடுத்து 8.6ல 6 7 8 9, 8.7ல தேர்டு 6. இது வந்து தரவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து 8th சாப்டர் ஒரு சம் அட்டன் பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 9 பார்க்க போறோம். அது வந்து இன்டகிரேஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தரவா படிச்சுட்டு சம் பார்க்காம ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சாப்டர் 9ல வந்து 9.26ல வந்து 9.30 வரைக்கும் உள்ள சம்ஸ் வந்து தரவா பாத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடுத்து 9.49, 9.50, 9.54 வந்து 9.61 வரைக்கும் உள்ள சம் பாத்துக்கோங்க. அடுத்து 9.62, 9.64, 9.68. எக்ஸசைஸ் சம்மதை பொறுத்த மட்டும் 9.3ல செகண்ட்ல 10th சம், 9.8ல 1 to 10 எல்லா சம் பார்த்துதான் ஆகணும். அடுத்து சாப்டர் 10. சாப்டர் 10ல வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 10.15, 10.19, 10.21, 10.23. அடுத்தது வந்து 10.25ல வந்து 10.30 வரைக்கும் உள்ள எல்லா சமும் முக்கியமான சம் தான். அடுத்து எக்ஸசைஸ்ல வந்து 10.5ல 4th 10th சம், 10.6ல 1 to 8 எல்லா சமும் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். 10.7ல 7 to 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா?
அடுத்து இந்த 11th சாப்டர் 11th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுல மேக்ஸிமம் என்ன சம் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் சி ஃபைண்ட் கே கண்டுபிடிக்க மாதிரி கேட்பாங்க. அதுலயே வந்து மீன் வேரியன்ஸ் இந்த மாதிரி சம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன முக்கியமான சம் அப்படின்னா 11.3 11.19 to 11.22 வரைக்கும், அடுத்து 11.16 11.17 11.18 11.10 11.13. ஓகேவா? எக்ஸசைஸ்ல வந்து 11.2ல 1 to 7 வரைக்கும் எல்லா சம் முக்கியமான சம் தான். 11.3ல 146 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்து 12th சாப்டர். அதுல வந்து மேக்ஸிமம் ட்ரூத் டேபிள் கேட்பாங்க, அல்லது குரூப் ஃபார்ம் பண்ற மாதிரி கேட்பாங்க, ப்ரூவ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்து குரூப்பா இல்லைன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இதான் வந்து மேக்ஸிமம் 12th சாப்டர் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். நம்ம இப்போ வந்து 12th சாப்டர்ல உள்ள எல்லா இம்பார்ட்டன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நான் வந்து ஒவ்வொரு சாப்டர்ல உள்ள முக்கியமான சம்மா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க எதிரோட சம் செலக்ட் பண்ணி படிக்காம எல்லா சம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.